அவங்க எல்லாரும் சாப்பிடுறோம், எல்லாரும் சாப்பிடுவாங்க. பாத்தி ஹசிமா சொல்லு மரியா. பெரிய வீட்டு கல்யாணம் தான். என்ன நம்ம நினைச்சதை விடையும் பெரிய அளவுல பண்ணிட்டாங்கள. வேற லெவலு போ கல்யாணம். ஆமா, அப்புறம் சும்மாவா நீங்க நானும் இப்படி நடத்த முடியுமா? அவளுக்கு என்ன, செலவிக்கு என்ன, மணி அண்ணன் வெளிநாடு போய் 5 வருஷம் இருந்துட்டு வந்தாப்புல. ஏகப்பட்ட ரூபா அங்கே போய் அனுப்பின ரூபாயில தான் வீடு வாசல் கிணறு வெட்டையெல்லாம் வாங்கினாவ. மறுபடி பிள்ளைகளையும் ஒரு மாதிரி படிக்க போட்டாச்சு. சேவாக்கு டாக்டர் ஆகிட்டான். வேறு அங்கேயும் மீராலையும் சொல்ல வேண்டாமில்ல. அவள் வீட்டுக்காரர் மிலிட்ரியில் இருக்காரு, அவள் டீச்சர் வேலை பார்க்கா. பூஜாலும் டாக்டரு. பிறகு ஐயா வீட்டில் என்ன லட்சுமி தாண்டவ மாட்டத்தானே செய்வா? நம்மளை மாதிரியா சொல்லு. என்ன செய்ய? சரி, நல்லா இருக்கட்டும். நான் கூட பயந்துட்டேன். கல்யாணத்துக்கு சாம்பாரையும் சோறையும் போட்ட மாதிரி இந்த ரிசப்ஷனுக்கும் சாம்பாரையும் சோறும் போட்டு செலவி முறையை கழிச்சிடணும் பார்த்தேன். மானத்தை காப்பாற்றி மனசில் பாலை வாத்தா. நான் 2 தூக்குவாளி கொண்டு வந்திருக்கேன், பெரிய வாளி. அதில் வாங்கிக்கிட்டு போகணும் பிரியாணி. மிஞ்சுதோ என்ன பண்ணல. கூட்டம் வேற ஆவடையம்மா, கோயில் கூட்டம் கணக்கா அலமூதுத. இதில் எங்கிட்ட கூடி மிச்சம் வருமானு தெரியலையே பாத்தி. நீ கவலைப்படாத மாதிரியா. நம்மள மாதிரியா 25 கடா வெட்டி இருக்கு. கடா ஒரே வந்திருக்குல்ல. எல்லாம் வேலைக்காரங்க, பெரிய பெரிய பணக்காரங்க. அவங்கெல்லாம் நாசுக்கா லேசாக தான் சாப்பிடுவோம். சீரியலு சினிமாவில் சாப்பிட்ற மாதிரி நம்ம தான் பசிக்கு சாப்பிடுவோம். ஒரு தாளத்தில் வச்சுக்கிட்டு, ஒரு தாளம் நிறையா வச்சுக்கிட்டு சாப்பிட்டு வேலைக்கு போனோம்னு நம்ம ஹோட்டலில் கப்பு கப்புன்னு அள்ளி போட்டு போவோம். அவங்க தான் இந்த முனி விரல் நினைஞ்சு உதட்டில் படாமல் நாசுக்கா சாப்பிட்டு போகிறவன். அப்படிங்கிற மிச்சம் இருக்கும். இரவு மணி என்னன்னு சொல்லுவீங்க பேர். அப்படி ஆளுவலா நீ பிள்ளை வச்சு வேற கஷ்டப்படுதுன்னு தெரியுமில்ல. நீ ஒரு 10 நாளைக்கு சேர்த்து ஒரு துப்பம் நிறையா தூக்காடி நிறைய எடுத்து பால் இறக்க தூக்காடிங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சூடாக்கி சாப்பிடு. என்ன இது எழுத என்ன இப்படி நேரங்களில் பிரியாணி சாப்பிட்டா தானே. அப்புறம் நம்மளா வீட்டில் என்னைக்கு வாங்கியாந்தோட இந்த 80 ரூபாய்க்கு ஒரு சாக்கெட்டை தைக்கேன் நான். இப்படி தச்சு நான் என்னைக்கு முன்னைக்கு வர முன்னால வர சொல்லு. பாத்திமா, பொண்ணு மாப்பிள்ளையும் சும்மா சொல்லக்கூடாது. நல்ல பொருத்தமா இருக்குன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் மட்டும் பொருத்தமா இருக்காதா என்ன? உடுத்திட்ட சேலைக்கு என்ன வேற நினைக்க? அது ஒண்ணும் அணிய ஒண்ணும் இல்ல, ஒரு 70,000 ரூபாயும். அப்படியா? 70,000? ஐயோ, இவ்வளவு விலை போட்டா சேலை எடுப்பாவ? அது என்ன சாதாரணமா ஒண்ணு மாதிரி என்ன மாதிரியுமா? ஒரு 2,000 ரூபாய்க்கு ஒரு சேலையை வாங்கிட்டு கல்யாணம் பிடிக்கிறதுக்கு. அந்த பையன் டாக்டரு, கண்ணு டாக்டரு, அந்த பிள்ளை ஹார்ட் டாக்டரு. அவிகளுக்கு அவியப்பன் மில்ட்ரி, இவியப்பன் வெளிநாடு போய் அள்ளிக்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து தேங்காய் கடையை வச்சுட்டான். தோட்டம் தரவுன்னு ஏகப்பட்ட இடக்கு. இந்த ஊர்லேயே பணக்கார குடும்பம் அவிய தானே. நம்மளை மாதிரியே 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டு அடக்காவ இல்லை இல்லை. அது எடுக்கன்னா நமக்கு தான் அந்த காலத்தில் தேவனும் அந்த சித்தாட சேலை வெட்டுவானோ. அது எனக்கா 75 ரூபாய்க்கு சீலையும் 50 ரூபாய்க்கு சட்டை எடுப்போம். நமக்கு அதுவே பெரிய விஷயம்தான். அது பெரிய இடம். வேறு 70,000க்கு என்ன, 1,00,000 கூட எடுக்கலாம். இந்த ஒரு சீலை மட்டும் இல்லை மரியா, கல்யாணத்துக்கு 3 சீலை, ரிசப்ஷனுக்கு 3 சீலை, எல்லாமே டாப் வேலை தான்.
எப்படி தெரியுமுன்னா வைதேகி மாமியா என்கிட்ட அது பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் தைக்க போட்டிருந்துச்சு. அதை வாங்க வரையில நான் லைட்டாக கேட்டேன், செல்வி வீட்டு கல்யாணம் வேலையெல்லாம் எப்படி நடக்கு, எங்கே வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு கேட்டேன். செல்வியும் வைதேகியும் தான் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு, நம்மளை விட அவியதான ஃப்ரெண்ட்ஸு. அதுதான் கிளவிக்கு தெரியுமில்ல மேட்ரு. அதான் கிளவி ஒன்றுன்னா சொல்லிச்சு, இந்த மாதிரி சேலை இந்த மாதிரி அந்த பூஜா காலத்தில் விட்டுருக்கா பார்த்தியா. இல்லையா ஒரு கழுத்தை ஒட்டி ஒரு பெரிய பதக்கங்கிலி எனக்கு ஒண்ணு போட்டிருக்கு. அது பதக்கங்கிலி இல்ல, பதக்கஞ்சங்கிலின்னு சொல்றது நம்மள கணக்கா வயசானவிய அந்த காலத்துல போடுறது குமரிய, அந்த காலத்து குமரிய போடுறது. இந்த காலத்து குமரி போடுறது நெக்லஸ். அது சாதாரண நெக்லஸ் இல்ல, டைமண்ட் நெக்லஸ். அப்படியா? டைமண்ட்னா இந்த வைரத்தை தானே டைமண்ட்னு சொல்லுவாங்க. டைமண்டைத்தான் வைரம்னு சொல்லுவாங்க. ஐயோ ஆத்தே, அப்போ பத்தியக்கரு தென்னந்தோப்பத்தான் அந்த பிள்ளை கழுத்துக்குள்ள ஓட்டிருக்காங்க பாரு. வாழ்ந்தா இப்படி வாழணும், இது இல்ல வாழ்க்கை. நம்மளும் வாழுதமே ஒரு வாழ்க்கை, நாய் வாழ்க்கை, கேவலம் கெட்ட வாழ்க்கை. சும்மா சொல்லக்கூடாது மரியா. பெரிய இடமா இருந்தாலும் வீட்டோட யாருமே ஒரு ஆளுக்கு கூட நம்ம இவ்வளவு பெரிய பணக்காரங்க அப்படிங்கிற ஒரு குருவுமே இருக்காது. அந்த ஒரு ஏழ்மையான தாழ்மையான மனப்பான்மையும் யாரு போனாலும் எல்லாரையும் ஒரே மாதிரி, பெரிய ஆளு சின்ன ஆளு. எத்தனையோ கல்யாணத்துக்கு நான் போயிருக்கேன், ஆனா இந்த கல்யாணம் தான் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டேன்னா பெரிய எனக்கு கூட ரொம்ப சங்கூச்சமா இருந்துச்சு. சரி வந்து சொன்னா நம்ம எல்லாரும் ஒரு ஊர்ல இருக்கோம், தெரிஞ்சவிய போகாம இருக்க முடியாது. அது மட்டும் இல்லை, பெரிய இடத்து கல்யாணம், பெரிய பெரிய ஆளுகள்லாம் வாராவ. எங்க நம்மளை மாதிரி ஏழை எளியதுலாம் கண்டுட்டு இங்கே வான்னு சொல்லிட்டு அங்கே போய் கண்டுக்கிட மாட்டாவ. அதிக வீட்லேயும் அணியும் ஆளெல்லாம் போய் இப்படித்தான் மூக்கர் விட்டு வந்திருக்கு. சொந்தக்காரன் போனை போட்டு வான்னு சொல்லுவான், அங்கே போனோடனே வான்னு வைக்க மாட்டான். சரி அசிங்கப்பட்டு தான் கிட்ட வந்திருக்கு என்ன செய்யணுட்டு. ஆனால் செலவையும் மணியும் சும்மா சொல்லக்கூடாது. போனோடனே எல்லாரும் ஒரே மாதிரி வரவேற்பு. நான் போனோடனே மணி வரைக்கும் பாத்திமாக்கா வாங்க போங்க சாப்பிடுங்க இருங்க அப்படின்னு நல்ல வரவேற்பு கொடுத்தாப்புல. பரவாயில்ல, நல்ல அதே மாதிரி தான் பொண்ணும் அப்படித்தான். சேவாக்கும் சரியான பையன், யாரையும் ஒரு ஆளை நீன்னு சொல்ல மாட்டான். இந்த நாள் வரைக்கும் ஒரு பிள்ளை யார் எடுத்து பார்த்துருக்க மாட்டான். அத்தம்மா அவனுக்குன்னு பிறந்திருக்காள்ல, என்ன செய்ய, எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பனை வேணும். நல்லா இருக்கட்டும், மனசார வாழ்த்திட்டு போகணும். நல்லா இந்த தம்பதிகள் நல்லா இருக்கட்டும், நல்லா இருப்பாவ. அவங்களுக்கு என்ன என் மனசுக்கு அவைய அம்மா செய்த தர்மத்துக்கு அவைய நல்லா இருப்பாவ. ஆமா பாத்தி, இவ்வளவும் பேசுறமே. இது சொந்த மாமா மக்க மாமியா மக்க 2 பேரும். நகை நட்டெல்லாம் எப்படி பேச்சுவார்த்தை நடந்திருக்காதுல்ல. அது எப்படி பேச்சுவார்த்தை, மணி அண்ணன் கூட பிறந்த அக்கா, அதனால ஒன்றும் சொல்லலை. செல்வியும் பிறாருக்கிட்ட கடந்த கேட்க போறா, ஒன்றும் சொல்லலை. மீரா என்ன குறைஞ்சாளா, சும்மா வத்தி விட்டுருவா. புருஷன் மிலிட்டரியில ஒரு டீச்சர் வேறவாக்கா, பிள்ளை டாக்டருங்கிற சும்மாவா, கொஞ்சம் எல்லாம் இல்லை. அவனும் கொஞ்சம் தான் போட்டிருக்காவ கல்யாணத்துக்கு. என்னது 5.5 கிலோவா? என்ன பாட்டி சொல்லுத 5.5 கிலோங்க? இது என்ன தக்காளியா? 5.5 கிலோ போடுறதுக்கு ஒரு பவனுக்கு 1.5 லட்சம் பாட்டி. நீ நிசாரமா 5.5 கிலோங்க? ஐயோ அத்தே, இது என்னது இவ்வளவு? இப்படியா இருக்கும்? இந்த பிள்ளைக்கு சுமக்க முடியாத. அந்த கதையை கேட்டேன்னா சிரிச்சு உருண்டுருவேன். இவ இந்த மீரா தம்பி வீட்டுக்கு பிள்ளைய கட்டி கொடுக்கமுன்னு அப்படி ஊர் மெக்கட்டோம்னு 5.5 கிலோ போட்டிருக்கா.
அந்த பிள்ளைய பார்த்தேன்னா ஒன்றையும் போடாது, அதுக்கு ஒன்றும் போடுறது பிடிக்காது. ஒரு சுடிதார் போடும், இல்லைன்னா ஒரு பேண்ட்டையும் ஒரு சட்டையும் போட்டுக்கிட்டு அது டாக்டர் மாதிரியே தெரியாது. சாதாரண நம்ம வீடுகளில் ஆடு மாடு மேய்க்க பிள்ளைனாக்கா அது வாட்டில் சாதாரணமாக இருக்கும். அந்த பிள்ளைக்கு தான் இவ 5.5 கிலோ கொடுத்துருக்கா. அப்படியா? இந்த மீரை 5.5 கிலோ போட்டிருக்காள்ல, நம்மளும் அந்த ஊர்ல தானே இருக்கோம். என்னது நாட்டும் செலவு நாட்டும் பாரதிய போறவர்களுக்கு அன்னதானம் விடுவா, தர்ம பிரபுவா. நீராட்ட கடிச்ச வாக்கு வாங்க முடியுமா? என்ன பேசுற மாதிரியா? அடிச்ச வாக்கு வாங்க முடிஞ்சு 5.5 கிலோ தங்கம் எப்படி போட முடியும்? எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் எல்லாம் மீரா சேமிப்பு தான். மீரா புருஷனே மிலிட்ரியில இருக்காரு. அவ ஒரு மொழி முழிச்சாருன்னா அந்த இடத்துல அப்படி நிற்பாரு, அங்கிட்டு அசைய மாட்டான் மனுஷன். அவ்வளோ ஸ்டிக்கு மீரா. அப்படி இருக்க போயிட்டா இந்த பிள்ளைக்கு 5.5 கிலோ போட்டிருக்கா, இன்னொரு உள்ள இருக்கு. அந்த பிள்ளைக்கு எத்தனை கிலோ போட போறாளோ யாருக்கு தெரியும்? கல்யாணத்து அன்னைக்கு தான் தெரியும் நமக்கெல்லாம். அதிகமா இப்ப நம்ம 2 பேரும் பேசுனத பூஜாவும் சேவாக்கும் கேட்டிருப்பாவளோ? அவளுக்கு கேட்டிருக்குமோ? ஆமா போ, அவையில நம்மளை கணக்கா நினைச்சே என்ன பூரணி கூட்டமா அப்படி? அவளுக்கு இதான் வேலையா? அவைய சின்னஞ்சிறுசு வேற என்னத்தையும் பத்தி பேசியா இருப்பாவ. அவைய காத்து கிட்டத்துல போய் நம்ம கத்துனாலும் கூட அவைய கண்டுக்கிட மாட்டாவ. நம்மளே அவைய கவனிச்சா இருக்காவ. நம்ம தான் பலதையும் கவனிப்போம். அது சின்ன பிள்ளைய அதெல்லாம் கவனிக்காது.